நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றால் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமாக பிளே தமிழ்ல இந்த நவகிரக பயிற்சியை பார்க்கணும். சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 139 நாளுக்கு பிறகு உங்களுடைய சுயரூபம் உங்க வெற்றியை பார்க்கக்கூடிய பேச்சாக சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. ஏன்னா ஜூலை மாசம் 13ஆம் தேதி வக்ரமானார் இந்த சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்துல. அப்ப 139 நாட்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன தடைகளை சந்திச்சீங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் முக்கியமான கிரகம், உழைப்புக்கு காரகர், ஒரு மனிதனுக்கு ஆயுளுக்கு காரகர். ஒரு பொருளை இயக்கணும்னா சனி பகவான் தான் வேறும். எல்லாத்துக்குமே இவரை கண்டா பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஜாதனோட எடுத்து வேகமா போய் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட கிரகம் தாங்க சனி பகவான். இப்ப சனி பகவான் 12 ராசிக்கும் 12 விதமான யோகத்தை கொடுப்பார். ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டு, அதுவும் குருவுடைய நட்சத்திரம் ஆகிறனாலதான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருமே குரு வந்தா யோகம் பாங்க, இவரை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா சனி கொடுக்க யார் எடுப்பார். இப்ப அந்த 12 ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இதான் முக்கியமா பாருங்க. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தாங்க துளாராசி. எப்போதுமே பாருங்க துளாராசிகரா பாருங்க, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை பயங்கரமா இருக்கும். எப்படி இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை எப்படியாச்சும் முடிக்கணுங்கிற லட்சியம் அதிகமாக இருக்கும். எந்த வேலை பார்த்தாலும் அதை ஒழுங்காக கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்க்கணும். இதாங்க துளாராசியுடைய குணமே. எப்படி எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை ஒழுங்காக பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் துளாராசியை பொறுத்தவரை. எப்படி விடாம ஒரு விஷயத்தை முடிவு பண்ணக்கூடிய குணம், தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நல்லா தொழில் பண்ணணும், நம்ம சொந்த கால நிற்கக்கூடிய எண்ணங்கள் வந்து துளாராசியில் அதிகமா இருக்கும். எந்த வேலையும் கரெக்டா பாரு, அவ்வளவுதான். இதான் துலாத்துடைய குணமே. அப்படிப்பட்ட துளாராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. ஏன்னா நீங்க இந்த வீடியோ விட்டுறக்கூடாது. ஏன்னா சனி பகவான் உங்க ராசியில உச்சமாவார். அப்ப எல்லாருமே துளாராசிக்காரங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க, உங்களுக்கு சனி பகவான் எப்படி இருக்கிறாரு. ஏன்னா நவம்பர் மாதம் 27ஆம் தேதி அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் பயங்கரமான ஒரு வெற்றிகள் நடக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எப்போதுமே அவர் நட்பு கிரகம் உங்க ராசியில உச்சமாவதால் அவர் நல்லதை மட்டும்தான் கொடுக்கணும், இங்க கெட்டதை கொடுக்க கூடாது. ஏன்னா சனி பகவான் தாங்க தொழிலுக்கு காரகரு, இரும்புக்கு காரகரு. அந்த கஷ்டப்பட்டு இந்த அழுக்கு கூட போட்டு வேலை பார்க்குறாங்க எல்லாருமே சனி பகவான் தான். ஒரு மனிதனுக்கு படிப்பு, கல்வி, வேலை, தொழில், திருமணம் எல்லாத்துக்குமே சனி பகவான் முக்கியமான கிரகம். இவரை எல்லாருமே ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தான் பலனே சொல்லுவாங்க. எடுத்தவனா ஒரு ஜாதகத்துல சனி பகவான் தான் பார்ப்பாங்க. ஏன்னா இவர் தான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வார். எந்த கிரகம் ஈஸ்வரப்பட்டம் கிடையாது, இவருக்கு மட்டும்தான் ஈஸ்வரப்பட்டம். அதனாலதான் இந்த வீடியோ நீங்க பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் எங்க இருக்கிறாரு? 6ஆம் இடத்துல இருக்காரு ராஜா. உங்களுக்கு சனி பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி? 4ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி. 4ஆம் இடத்துல என்ன இருக்குது? வீடு, இடம், வண்டி, வாகனம், பூமி, சொத்து எல்லாமே 4ஆம் இடத்துல இருக்கு ராஜா. ஒரு மனிதன் 4ஆம் இடத்துல பார்த்தாலே சொல்ல முடியும் இவர் ஒழுக்கமானவனா, கெட்டவனா, நல்லவனா, எல்லாம் 4ஆம் இடத்தை பார்த்தான்னு சொல்ல முடியும். இவர் வண்டி வாங்குவாரா, வாங்குவாரா, சொத்து வாங்குவாரா, வீடு வாங்குவாரா, பூமி வாங்குவாரா, இவர் எப்படிப்பட்ட வேலை பார்ப்பார், எல்லாமே 4ஆம் இடம் தான். அடுத்த 5ஆம் இடத்துல என்ன இருக்குது? இவர் என்னென்ன ஆசைப்படுவார், என்னென்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவார், என்னென்ன ஒரு மனசுக்குள்ள ஆசை வச்சிருப்பார்லாம் 5ஆம் இடத்தை பார்க்கணும். இவருக்கு எப்படி பூர்வீகம் நல்லா இருக்கும், இவருடைய குலதெய்வம் எப்படி இருக்கும், இவர் என்ன மனசுல காரியம் சக்சஸ் ஆகணும் 5ஆம் இடத்தை பார்க்கணும். காதல் பண்ணுவாரா, காதல் பண்ண மாட்டாரா, எல்லாமே 5ஆம் இடத்தை பார்க்கணுங்க. இவர் லைஃப்ல என்ன ஆசைப்பட்டிருக்காரு, அந்த ஆசை எப்ப நடக்கணும் 5ஆம் இடத்தை பார்க்கணும் ராஜா. கமிஷன் வியாபாரம் எப்படி இருக்கும், கஷ்டப்படாம எப்படி சம்பாதிக்கிறது, எல்லாமே 5ஆம் இடத்துல இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் எப்படி இருக்குது, எல்லாமே 5ஆம் இடம் தான். இப்படிப்பட்ட அதிபதி எங்க இருக்காரு? 6ஆம் இடத்துல போய் வக்ரமானாருங்க. அப்ப யார் ஜாதகம் சரியில்லையோ இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல வீடு கட்டி குறை நிக்குதா, மார்பு சளி, நல்லா பாருங்க, மார்பு சளி, இதயம் சார்ந்த தொந்தரவுகள், அடுத்து குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், பூர்வீக சொத்துல பிரச்சனை, இல்ல இட பிரச்சனை, இதெல்லாம் இருக்கா? நான் எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய பிரபஞ்சத்துல கேட்டு பாருங்க. இப்ப ரீசெண்டா மருத்துவ செலவு, கடனோ, பகையோ, எதிரியோ, வம்போ, வழக்கோ, கூட்டாட்ட பிரச்சனையை நீங்க சந்திச்சிருக்கணும், இல்ல சந்திச்சிருப்பீங்க, தைரியமா சொல்லலாம்.
எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வம்பு இருக்கு, வழக்கு இருக்கு, கூட்டாளி பிரச்சனை இருக்கு, இட பிரச்சனை இருக்கு, பூமி பிரச்சனை இருக்கு, சொத்து பிரச்சனை இருக்கு, இது எல்லாமே சொல்லதாங்க முடியும் உங்களுக்கு. நிரந்தரமா நல்ல வேலை கிடைக்காம வீட்டுல இருக்காங்க எத்தனை பேர் பாருங்க. இப்போ மேக்ஸிமம் நான் சொன்ன டேட்ல இருந்து பாருங்க, ஜூலைல இருந்து இதுக்குள்ள பாருங்க நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல தடை வந்திருக்கும், இல்ல வேலையை விட்டுருப்பாங்க, உத்தியோகத்துல பிரச்சனை வந்திருக்கும், இல்ல கூட்டாளி பிரச்சனை வந்திருக்கும், இல்ல நண்பர்கள் பிரச்சனை இருக்கும், திருமண வாழ்க்கை பிரச்சனை வந்திருக்கும், படிப்புகளில் ரொம்ப மந்தமானத்தன்மை நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா துளாராசிக்காரங்க நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தாங்க. இப்போ ஏன் இவங்களுக்கு டோட்டலாக மாறிதான்? எல்லாமே நல்ல கிரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சார். குருவுடைய நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் போறாரு. நான் காரணம் இல்லாமல் சொல்லலை. எப்படி நான் காரணம் இல்லாமல் உங்களுக்கு நல்லது நான் சொல்லவே கிடையாது. சனி பகவான் குரு சாரத்தில் பார்ப்ப, குரு சனி உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கா நீங்கள் தான் அதை செக் பண்ணணும். செக் பண்ணால் இப்போ வைக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு செக்கை. லைஃப்பில் ஜெயிக்கணும்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீடியோ. இப்போ கொடுப்பாரு பாருங்க வேலை உத்தியோகத்தில். வேலை கிடைக்காதவங்களாம் வேலை கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க. ஏன் எதனால சொல்றீங்க? செவ்வாய் ஆட்சி பலத்துக்கு வந்துட்டாரு, சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார், சூப்பரான யோகத்தை கொடுத்துருவார். எப்படி சூப்பரான யோகம். வெளிநாட்டை வேலை பார்க்கணும் சரி, இல்லை வெளியூர்ல வேலை பார்க்கணும் சரி, ஒரு ப்ரமோஷன் இப்ப காத்திருக்குது. ஏன்னா அவர் 6ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை வெளிநாட்டுக்கு 3ஆம் பார்வையை சிறப்பு பார்வை பார்க்கறனால வேலை உத்தியோகத்துல எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் மேலே போயிட்டான், எனக்கு முன்னாடி பின்னாடி வந்த வேலைக்கு ஒரு ப்ரமோஷன் போயிட்டேன். என்னால் முடியலை, நான் உழைப்பை தானே போடுறேன், ஏன் என்னால் முடியலை? இப்போ கொடுப்பாரு ப்ரமோஷனை. அவர் 8ஆம் இடத்தை பார்த்து 12ஆம் இடத்தை பார்த்து 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறனால வெளிநாட்டு வெளியூர் வேலை பார்க்குற அனைவருக்கும் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வரலாம். எத்தனை பேருக்கு பிஆர் வாங்கணும்னு ஆசை இருக்குது? கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்குது? அந்த பிரச்சனை சரியாகும். எத்தனை பேர் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போய் வேலை பார்க்கணும்? அவங்களுக்கும் இப்போ சூப்பராக இருக்கும். எவ்வளோ பேருக்கு கடன் இருக்குது? அந்த கடனும் இப்போ சரியாகும். எவ்வளோ பேருக்கு கடன் இருக்குது? அந்த கடனும் சரியாகும், பகையும் சரியாகும், எதிரியும் சரியாகும். இது எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யும். எந்த பேங்க்ல போய் நீங்கள் லோனு கேளுங்க, லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க. இப்போ கடன் வாங்கியாச்சும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாங்குவீங்க, அது சம்மந்தமாக லோன் இருந்தால் லோன் பிரச்சனை சரி பண்ணுவீங்க. சூப்பரான நேரம் வேலை செய்யுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணம் பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. இனிமேல் பிடிச்ச பெண்ணு, காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும். இப்போ பண்ணுங்க தொழிலை துளாராசிக்காரங்க, பண்ணி பாருங்க. லாபம் வரலன்னா என்ன கேளுங்களேன். கண்டிப்பா தொழில மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்குது, மிகப்பெரிய லாபம் இருக்குது. சனி பகவான் குருவோட சாரத்துல போறாரு. அதனால குருவுடைய பார்வை நேரம் 5ஆம் இடத்தை பார்க்கறாரு, உங்க ராசியை பார்க்கறாரு. அடுத்து பார்த்தா 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில மிகப்பெரிய வெற்றி கொடுவார். சனி பகவான் நல்லா இருந்தா வக்ர நிவர்த்தி ஆயினா தொழிலுக்கு தர சனி பகவான் தான் இப்ப நல்லா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் தைரியமாக எழுதுங்க. அரசியல் அரசாங்கத்தில் சூப்பராக சாதிக்கிறது நீங்களாக இருப்பீங்க. கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க. ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு மாதிரி எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக எழுதுங்க. தனியார் நிறுவனத்தில் பாருங்கள், ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. மருத்துவ வேலைனா சூப்பராக இருக்கும், கெமிக்கல் வேலை நல்லா இருக்கும், நல்ல ஒரு மாற்றம். இப்போ எடுங்க லாட்ரி யோகம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது லாட்ரி யோகம் எடுக்கணும்னு? எடுத்து பாருங்கள். அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க. ஏன் அடிக்கும் சொல்லுங்கள், எதனால் சொல்கிறீங்க? காரணம் சொல்லணும்ல. இப்போ லாட்ரியும் அடிக்கும்னு சொல்கிறீங்க, என்ன காரணம்? 6ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு, வெளிநாட்டு படத்தை பார்க்குறாரு, அடுத்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ ஜாதகம் சனி இப்போ நான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டா அப்போ அடிக்க தானே செய்யும். அப்போ உங்கள் ஜாதகம் எந்த கிரகம் நல்ல கிரகமோ அதோடைய நம்பரை எடுத்து தூக்கி போட்டு எந்த கிரகம் நல்லா இருக்கோ அதை நம்பர் எடுத்து அந்த அந்த கிழமையில் எடுத்தால் கண்டிப்பாக யோகம் உண்டு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய ஜாதக பதம் முப்படுங்க, கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டு. இப்போ நட்சத்திரம் பார்ப்போமா? அதில் முதல் நட்சத்திரம் என்ன வரும் சொல்லுங்கள்? முதல் நட்சத்திரமே சித்திரை நட்சத்திரம் தான். சித்திரைனாவே தைரியம், தன்னம்பிக்கை தான், குடும்பம் தான், ஃபேமிலி தான், மனைவி தான், நண்பர்கள் தான், கூட்டாளி தான். இதை பற்றியே உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னை சுற்றி 10 பேர் இருப்பாங்க, நான் எதுவுமே பயப்பட மாட்டேன், தைரியமாக இருப்பேன். எந்த வேலை பார்த்தாலும் அதை கரெக்டாக அக்யூரேட்டாக பார்ப்பேன், எனக்கு பொய் சொல்ல தெரியாது, நல்லா தொழில் உத்தியோகத்தில் ரொம்ப பயங்கரமாக யோசிப்பேன். என்கிட்ட உள்ள மைண்ட்ஸ் இவர் மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி பாருங்கள், வேலை உத்தியோகத்தில் கண்டிப்பாக பிரச்சனை வந்திருக்கும், வருமான பிரச்சனை வந்திருக்கும், குடும்பத்தில் நிறைய செலவாக பார்த்துருப்பீங்க. ஒரு மனக்குழப்பம், ஒரு மன தடுமாற்றம், ஒரு நிம்மதியில்லாத தன்மையை கண்டிப்பாக சித்திரத்தில் பிறந்தோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமேல் பாருங்கள், வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ எல்லாமே வாங்கினா நான் அதிக ஜாதகம் கொடுத்தது சித்திரஞ்சிரம் தான். இப்போ பாருங்கள், இடம் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா செவ்வாய் ஆட்சி பலத்துக்கு வந்துட்டார். அதனால் நீங்கள் தைரியமாக பயணிங்க. இனிமே இந்த சனி பகவானை வக்ர நிவர்த்தி வச்சு உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்கிறேன், செம்மையாக இருக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், வண்டி, டிரைவர் எல்லாமே சூப்பராக இருக்கும். பார்த்து அடுத்து சுவாதியில் பிறந்தவங்க, பிரம்மாண்டமான கற்பனை.
இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது, இவங்க மாதிரி யாரும் கலைகளை விரும்ப முடியாது, எதுவுமே பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. ஆனால் பெருசாக லைஃப்பில் நம்ம சாதிக்கணும் எண்ணம் மட்டும்தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் சுவாதியில் பிறந்தவங்களுக்கு மட்டும். அழகாக யோசிப்பாங்க, இனிமேல் லைஃப்பில் எல்லாமே வெற்றி தான், உங்களுக்கு தோல்வியே கிடையாது. ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கிட்டார். இப்போ பாருங்கள், ஏதோ ஒரு ஆசைப்பட்ட விஷயம் அடைய போகுது உங்களுக்கு லைஃப்பில், வேலையோ தொழிலோ உத்தியோகமோ இல்லை உத்தியோக மாற்றமோ இல்லை கடன் பிரச்சனை சரி பண்ணுறதோ, இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஆனால் ரொம்ப குழப்பத்துக்கு போயிட்டீங்க, தொழில் உத்தியோகம் சரியில்லை, கொஞ்சம் வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை, ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கு ஜாதகம் கொடுத்தது யாருன்னா இந்த சுவாதியில் பிறந்தவங்க தான். இனிமேல் லைஃப்பில் எல்லாமே வெற்றியாக வருது. சுவாதியில் பிறந்தவங்க எல்லாமே வெற்றியாக வருது. வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்துங்க. அடுத்து விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து போகிற குணம், குடும்பத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய குணம், ஒரு தன்னம்பிக்கையான குணம், ஒரு தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. எப்படி என்னையை பொறுத்தவரை விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க நல்ல டைம் வேலை செய்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது, வருமானம் வருது, நகை வாங்க போகிறீங்க, பணம் வாங்க போகிறீங்க, பொருள் வாங்க போகிறீங்க, ஒரு சுப செலவு குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்குது பார்த்துக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, வம்பு வழக்கு, தொழிலில் ஒரு சரியில்லாத அமைப்பு எல்லாமே பார்த்தது யாருன்னா நீங்கள் தான். இனிமேல் பார்க்க மாட்டீங்க. இப்போ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ படிப்பு கல்வியோ தொழில் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு சுப செலவு சுபகாரியம் உங்கள் பக்கம் தேடி வருது. நீங்கள் நினைச்ச காரியத்தை கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க இந்த விசாகத்தில் பிறந்தவங்க. வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி துலா ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.